வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. 18 மாதங்களுக்கு முன்பாக இந்த குற்றச்சாட்டு எழுந்தப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் புகைப்படத்தை எல்லாம் காட்டி அதானியை பற்றி பேசியிருந்தார். ஆனால் அது என்ன தாக்கத்தை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அதன் பிறகு மீண்டும் பாஜக ஆட்சி, என்டிஏ ஆட்சி அமைந்திருக்கு இல்லையா? அதான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதில் இன்னைக்கு நம்ம we are going through a very dangerous phase in our political journey. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 79-80 தொகுதிகளில் ஓட்டினுடைய எண்ணிக்கையை எப்படி டேலி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிலாம் இன்றைக்கி நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி எலெக்ஷனை பற்றி நமக்கு நிறையா ரிசர்வேஷன்ஸ் தான் இருக்குது. எலெக்ஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுலாம் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி மோடி பாஜக ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை பெற முடியாமல் போனதுக்கு காரணமே பாஜகவின் மீது மோடியின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறதுங்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க ஒரு மதவயப்பட்ட ஒரு அரசியலை முன்னிறுத்தி மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அந்த தோல்வியை சமாளித்து அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இந்த போன்றவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இது இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் சேனல், இப்போ உங்களை போல் யூடியூப்காரங்க தான் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்களே ஒழிய, தேசிய ஊடகங்கள்லாம் நேற்று நைட்டில் முந்தா நாள் நைட் பார்த்திங்கன்னா டெல்லி வெள்ளம். ஏன்னா அதானி ஒரு டிவி வச்சுருக்கிறாரு, அம்பானி ஒரு டிவி வச்சுருக்கிறாரு, இன்னும் பெரிய ஆட்களுடைய டிவிகளை பூரா பெரிய சேனல்கள் பூரா வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சேனல்களுடைய முதலாளிகள் யாருன்னு நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு தான் வருவாங்க. அதுக்காக ஒரு லிமிட்டு போட்டாச்சுன்னா இன்றைக்கி மத்திய அரசில் இருந்து விளம்பரத்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசிட்டாருன்னா எந்த பத்திரிகையும் போட மாட்டாங்க, எந்த பத்திரிகையும் போட மாட்டாங்க, எந்த ஊடகம் போட மாட்டாங்க. அதனால தான் இது இந்த போராட்டத்தை நடத்துவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. ரெண்டாவது, நீ ரெகுலேட்டர்ஸே கைப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் நடந்தால் ரெகுலேட்டர்கிட்ட சொல்கிறோம், ரெகுலேட்டர் தப்புனா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். உச்சநீதிமன்றத்தில் போகும்போது போராடுகின்ற போது உச்சநீதிமன்றம் எடுக்கிற சில முடிவுகளை பார்த்தா நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுக்கு அங்கிட்ட அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சண்டிகாரில் ஒரு மேயர் எலெக்ஷன் நடந்தது. மேயர் எலெக்ஷன் நடக்கின்ற போது அந்த அதிகாரி என்ன பண்ணாங்கிறத உச்சநீதிமன்றமே கண்டிச்சுது. அந்த அதிகாரி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லையா? எலெக்ஷன் செட் அவ்வளோதானே. அவன் திரும்ப உட்காந்துருக்கான், அதே மேயர் எலெக்ஷனில் திரும்ப உட்காந்துருக்கிறார். ஸோ இதெல்லாம் எதிர்த்து போராடுவதுதான் இன்றைக்கி இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கும் மதச்சார்பின்மை சக்திகளுக்கும் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே தான். இறுதியாக இந்த 10 வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஒரு மசோதா ஆய்வு அறிக்கைக்காக போயிருக்கு. அதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக தானே இங்கே பார்க்கப்படாது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வக்ஃபோட பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது இது எதுக்காக வேண்டி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த தடவை உடனே ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும். ராஜ்யசபாவில் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஸோ அந்த பெரும்பான்மை வருவதற்காகத்தான் இப்போ ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நான் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ செலக்ட் கமிட்டிக்கு நேற்று பார்த்தீங்கன்னா செலக்ட் கமிட்டி போட்டாங்களே ஒழிய அதுக்கு என்ன ரெஃபரன்ஸுங்கிறதே அவங்க வெளியிடலை. வழக்கமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் கமிட்டி போடுவதோட இந்தந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் செலக்ட் கமிட்டி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்சஸ் போடுவாங்க. நேற்று வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் போடலை. செலக்ட் கமிட்டிக்கு மெம்பர் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட தெலுங்கு தேச கட்சி போன்ற கட்சிகள் வெளியில் அவையில் அவங்க நாங்கள் ஆதரிக்கதாக சொன்னாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவசரப்படாதீங்க, இது ரொம்ப தப்பு. ஒரு மதத்து சம்பந்தப்பட்ட அவங்களுடைய நிர்வாகத்தில் கொண்டு போய் மாற்று மதத்தினரை போடுவது என்பதெல்லாம் ரொம்ப நம்ம பெரிய கெட்ட பேரை உண்டாக்கும். ஆகவே இப்போ நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னால் பெரிய கிரைசிஸ் ஆகிடும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 3-4 அசம்பிளி தேர்தலுக்குள்ளே அதை பண்ணிட்டோன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி நிறைய ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அங்கே தான் இந்த மன்னர்கள், இந்த நவாபுகள், பாதுஷாக்கள் இவங்கெல்லாம் இருந்ததுனால நிறைய வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் எல்லாரும் போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை இந்த சட்டத்தை திருத்தி
அது ஒர்க் ப்ராப்பர்ட்டியா இல்லையான்னு முடிவு பண்ணுற அதிகாரத்தை கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டா அவங்க எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. அது வந்து எலெக்ஷனில் தங்களுக்கு ஒரு பெரிய யூஸாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை புழிங்க அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சுன்னா அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு பெரிய இது வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நல்ல நேரத்தில் கூட இன்றைக்கி வந்து மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்திற்குள்ளே கடந்த முறை இருந்த செல்வாக்கு இல்லைங்கிறதும் கடந்த முறை இருந்த அந்த ஆதிக்கம் இல்லைங்கிறதும் ஒரு நிச்சயமாக வரவேற்கத்தக்க அம்சம். ரெண்டாவது வந்து நீங்கள் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்ரஸிவ் ராகுல் காந்தி. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டு ஹண்டன்பர்க் ரிப்போர்ட்டு வந்து 5 மணி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை வந்துருச்சு. அது அதனால் வந்து ஒரு வாட்ச் டாக் இன்றைக்கி அப்போசிஷன் வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது, அக்ரஸிவாக இருக்குது. எந்த நேரத்தில் கண்ணில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு என்ன தவறு நடக்குன்னு வாட்ச் பண்ணுறாங்க. அது எல்லாவற்றிற்கும் மேலாக ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு கருத்தை சொன்னார்னா எந்த ஊடகமும் இவங்க போடலைன்னா கூட கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துடுறாங்க. ஸோ அதில் வந்து ரீச் ஆகிடுறார் அவர். ஆகவே அதற்காகலாம் தான் கொஞ்சம் பயந்து தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ இந்த ராகுல் காந்தியினுடைய வீச்சு இருக்கு இல்லையா, அது மோடி வந்து ஒரு பலவீனப்படுத்துதா? நிச்சயமா மோடியினுடைய நீங்கள் பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. நீங்கள் பாருங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய நடை பாவனைகள், அவருடைய பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. இன்றைக்கி அமித்ஷா அவருக்குள்ள வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் அவருடைய முகங்களை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்து அக்ரஸிவாக அவங்க இருக்கிறாங்க. இவர்களால் கடந்த முறை வந்து பாராளுமன்றத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட அந்த திரிணாமுல் காங்கிரஸில் முத்துவான்னு உட்கார்ந்துருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கனிமொழியை போன்றவர்கள்லாம் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறாங்க. இவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து அங்கே ஆட்கள் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் அதை தான் வந்து நான் தான் 2 முக்கியமான காயிண்ட்டு. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு வருதுன்னு தெரிஞ்ச உடனே பாராளுமன்றத்தை முதல் நாளே முடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கல்ல. ரெண்டாவது இன்னொன்று என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செபி, அதையே லாக் பண்ணிட்டாங்க. இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் போய் செபியினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா இருக்காது. ஏன்னா பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ கவுண்டர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பூரா டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் ஆஃப் த செபி இஸ் நாட் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வந்து மாதவி. அது வந்து நேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி தானே உங்களுக்கு. அதை வந்து எப்படி லாக் பண்ண முடியும்? ஸோ எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவு ஞாபகத்துக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்னும் நாடாளுமன்றம் வந்து முடியாமல் இருக்குது. ஆனால் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டது. அவ்வளோதான் முடிஞ்சது. அதாவது அந்த காலத்தில் வந்து இப்போ இது பெரிய மன்னர்கள் ஆட்சி நடந்த மாதிரி தான். இன்றைக்கி நினைத்தால் வந்து அரசு அந்த மன்னர் வந்து தர்பாருக்கு வருவார். இன்றைக்கி நினைக்கலன்னா மன்னர் வந்து தர்பாருக்கு வரமாட்டார். அதை போல தான் வந்து இன்றைக்கி வந்து அவர்கள் நினைத்தால் வந்து பாராளுமன்றம் கூடும். அமித்ஷாவும் மோடியும் வேண்டான்னா பாராளுமன்றத்தை முடிச்சிருவாங்க. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.